Question number 11க்கு inverse கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் எடுத்துங்க. Let capital A is equal to so given matrix. So இந்த given matrix எழுதிக்கிறோமா 1 0 0 0 cos alpha sin alpha 0 sin alpha minus cos alpha. ஓகே தானேமா? இப்போ என்ன பண்ண போறேன்? ஃபர்தரா வந்து இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். வாட் இஸ் த A inverse formula? A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. சரியாமா? இப்போ என்ன பண்ணணும்? determinant A போடணும், adj போடணும். ஸோ ரெண்டையுமே அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் determinant A போட போறேன். determinantனா ஸோ இதுக்கு நம்ம determinant போடணும். determinant of 1 0 0 0 cos alpha sin alpha அடுத்து 0 sin alpha இங்க மைனஸ் cos alpha determinant க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறேன்? நான் ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்ல அதுக்கான கரஸ்பாண்டிங் சைனை நீங்க போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ் வரும், செகண்டுக்கு மைனஸ், ஸோ தேர்டுக்கு பிளஸ். ஸோ ரெண்டுமே 0 இருக்கலாம் விட்டுடலாம். இப்போ 1 வச்சு என்ன பண்ணுங்க? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அடுத்து மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ ரெண்டுக்குமே காமனா மைனஸ் எடுத்துருங்க. மைனஸ் 1 இன்ட்டு உள்ள காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். அப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1. இங்க டீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது. ஸோ அதனுடைய ஆன்சர் 1. மைனஸ் 1 இன்ட்டு 1 ஆன்சர் இஸ் மைனஸ் 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் A அப்படிங்கிறது 0 இல்லாம ஒரு வேல்யூ வந்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம்? இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அடுத்து போட போறது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கோஃபேக்டர் வேணும். ஸோ எல்லா கோஃபேக்டரையும் நம்பிங்க. ஃபர்ஸ்ட் A11 ஸோ அதுக்கு பிளஸ் வரும். ஸோ பிராக்கெட் போட்டுங்க. ஸோ அடுத்து வந்து A1 சரிங்களாமா? இப்போ இந்த A11 நம்ம டைரக்டா போடலாம், பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் A11 டைரக்டா இங்க ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுங்க பாப்போம். A11 ஆன்சர் என்னமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். A11 உடைய கோஃபேக்டர். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, வெரி குட், மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ரெண்டுக்குமே காமனா மைனஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா 1 இங்க மைனஸ் இருக்குது. அப்ப ஆன்சர் இஸ் மைனஸ் 1. அடுத்து A12மா? A12னா மைனஸ் வருமாமா? ஸோ மைனஸ் இன்ட்டு ஸோ இந்த 0க்கு போட சொல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த செகண்ட் காலம் கட் ஆயிரும். அப்ப 0 மைனஸ் 0 ஸோ 0 மைனஸ் 0 ஸோ ஆன்சர் இஸ் 0. A12 0 தானேமா? A12 0. அடுத்து A13மா? ஸோ A13 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்டு காலத்துக்கு போட சொல்ல பாருங்க, இது 0 இது 0. அப்ப ஆன்சர் இங்க பிளஸ் வரும். 0 மைனஸ் 0 ஆன்சர் இஸ் 0. அப்ப A13 உடைய ஆன்சர் 0 தாமா. அடுத்து என்ன பண்ண போறோம்? செகண்ட் ரோ A21 போட போறோமா? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப இதுக்கு பார்க்க சொல்ல 0 மைனஸ் 0 இங்க நமக்கு மைனஸ் வரும். 0 மைனஸ் 0 ஆன்சர் 0. அடுத்து A21மா? சாரி A22. ஸோ A22 போட்டீங்கன்னா இந்த காஸ் ஆல்ஃபா வரும். ஸோ இந்த செகண்ட் ரோவையும் இந்த செகண்ட் காலத்தையும் கட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. அப்ப இங்க பிளஸ் வரும் வெளியே. மைனஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்டு எனி வேல்யூ 0. அப்ப ஆன்சர் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. A22ங்கிறது மைனஸ் காஸ் ஆல்ஃபா. அடுத்து A23 இஸ் ஈக்குவல் டு இங்க நமக்கு மைனஸ் வரும். சரியாமா? ஸோ 23ங்கிறது செகண்ட் ரோ அண்ட் தேர்டு காலம். இதை ஹைட் பண்ணீங்கன்னா 1 இன்டு சைன் ஆல்ஃபா நமக்கு சைன் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்டு 0 ஆன்சர் 0. அப்ப இங்க மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும். செக் பண்ணிக்கங்கம்மா, கரெக்டா செக் பண்ணிக்கங்கம்மா, கரெக்டாமா? ஓகேம்மா, சூப்பர். ஸோ அடுத்து வந்து A31மா? ஸோ A31 அப்படின்னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ நமக்கு வந்து பிளஸ் வரும், அப்படி தானேமா? ஸோ இது 0 இதுவும் 0. அப்ப ஆன்சர் 0 மைனஸ் 0 ஆன்சர் 0மா. சரிங்களாமா? அடுத்து
3 2 is equal to, so A32 நமக்கு நெகட்டிவ் சைன் வருமாமா, அப்ப 3 2னா இந்த செகண்ட் தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் ஆன்சர் மைனஸ் காஸ் ஆல்பா, சாரி இங்க மைனஸ் சைன் ஆல்பா, இது ஜீரோமா, பிராக்கெட்குள்ள சைன் ஆல்பா மைனஸ் ஜீரோ, ஆன்சர் மைனஸ் சைன் ஆல்பாமா. ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா நமக்கு A33னா தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஹைட் பண்ணுங்க, தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஹைட் பண்ணீங்கன்னா காஸ் ஆல்பா மைனஸ் ஜீரோ, அப்படிங்க நமக்கு பிளஸ் வரும், பிராக்கெட்டுக்குள்ள காஸ் ஆல்பா மைனஸ் ஜீரோ, ஆன்சர் இஸ் காஸ் ஆல்பா. செக் பண்ணிக்கங்கம்மா. ஓகே தானேம்மா, இது எல்லாமே கரெக்டா இருக்குதா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HGAமா, HGA. ஸோ HGA உடைய ஃபார்முலா தெரியும், கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு லார்ஜர் மேட்ரிக்ஸ் ஓபன் பண்ணி நான் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிட்டேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஆன்சர் பாருங்க, -1 0 0மா, அப்ப எழுதிக்கங்கம்மா -1 0 0. செகண்ட் ரோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 மைனஸ் காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா, 0 மைனஸ் காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா. மூணாவது ரோ பாத்தீங்கன்னா 0 மைனஸ் சைன் ஆல்பா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் காஸ் ஆல்பா வரும். ஸோ இது நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ ரோ ஃபுல்லும் காலம் மாத்துங்க, ஃபர்ஸ்ட் ரோ காலம் மாத்துங்க, -1 0 0. அடுத்து செகண்ட் ரோ மாத்துங்க, 0 மைனஸ் காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா. அடுத்து மூணாவது ரோ மாத்துங்கம்மா, 0 மைனஸ் சைன் ஆல்பா, இங்க வந்து காஸ் ஆல்பா. அப்ப என்ன பண்ணியாச்சுன்னா எனக்கு HGA கண்டுபிடிச்சாச்சுமா. இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். What is the formula for A inverse? So A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A is equal to 1 by determinant A வந்து -1 வருமாமா. ஸோ HGA உடைய ஆன்சர் இங்க இருக்குது, இது அப்படி நம்ம இங்க எழுதிக்கங்க. ஸோ இது HGA உடைய ஆன்சர், இது அப்படி நம்ம இங்க எழுதியாச்சு, சரியாமா? இப்போ இந்த இடத்துல 1 by -1 தானே வரும், இந்த மைனஸால உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ மைனஸால உள்ள ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அதெல்லாம் மைனஸா மாறும், எதெல்லாம் மைனஸா இருக்கோ அதெல்லாம் பிளஸ்ஸா மாறும். அப்ப ஆன்சர் +1 0 0, அடுத்து 0, இது ரெண்டுமே பிளஸ்ஸா மாறும். அப்போ காஸ் ஆல்பா பிளஸ்ஸா மாறும், சைன் ஆல்பா பிளஸ்ஸா மாறும். மூணாவது 0, இந்த சைன் பிளஸ்ஸாவும் காஸ் மைனஸா மாறும். அப்ப இது நமக்கு சைன் ஆல்பா, இது நமக்கு மைனஸ் காஸ் ஆல்பா. ஸோ இதான் நமக்கு தேவையான A இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. மோஸ்ட்லி இன்வெர்ஸ் முடிஞ்சிச்சுமா. நெக்ஸ்ட் சம் போலாமாமா? ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 12மா. ஸோ இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய எல்லா சம்முமே 5 மார்க்ஸ் சம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லா பாத்துங்க, சரிங்களாமா? ஆனா உங்களுக்கு இதே செம்ம கேட்க மாட்டான், இதே மாடல்ல தான் உங்க செம்ம கேட்பான் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இன்ஷால்லா. கொஸ்டின் நம்பர் 12மா. என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஸோ A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. வெரிஃபை தட் AB the whole inverse equal to B inverse A inverse. ஸோ இது முன்னாடி நம்ம ஃபார்முலாவா படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட்டுமா. ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர்னு பார்த்துட்டே வாங்கம்மா.
நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போறேன். ஆன்சர் 3 6 ஆர் 18 பிளஸ் 7 7 ஆர் 49 மா. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 8 ஆர் 24 பிளஸ் 7 9 ஆர் ஆன்சர் 63 வரும். ஓகே தானேமா. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 6 ஆர் நமக்கு 12 பிளஸ் 5 7 ஆர் ஆன்சர் நமக்கு 35 வரும். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 8 ஆர் 16 பிளஸ் 5 9 ஆர் நமக்கு 45. இப்போ நீங்க தான் ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஆட் பண்ணி ரிசல்ட் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் என்னமா வரும் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்னமா, -31 ஆமா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர்மா 18 ஓகே 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 18 49 கூட்டுனா ஓகே ஓகே புரியுது எனக்கு. ஸோ இவங்க எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, எதையும் நீங்க செப்பரேட் பண்ணக்கூடாது. ஓகே கண்டிப்பா நீங்க மறுபடியும் செய்யுங்க. செஞ்சு வாட் இஸ் ஆன்சர்? Very good. First is 67. Very good. Second one, second row. Sorry, second one. 24 plus 63. 20. Very good. 87. At the 12 plus 35. 47. Very good. 16 plus 45. வெரி குட் மா 61. அப்ப என்ன பண்ணியாச்சு, ஏபியை நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சுமா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எனக்கு ஆக்சுவலா இன்வர்ஸ் வேணும். ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ பி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1 டிடர்மினன்ட் ஏபி இன்டு அட்ஜி ஏபி. சரிங்களாமா. அப்ப என்ன பண்றேன், டிடர்மினன்ட் ஏபி டைரக்டா இங்கேயே போடுறேன். கேர்ஃபுல்லா கவனிச்சு வாங்கம்மா. சரிங்களா. ஸோ டைரக்டா பண்ணலாமா. இங்க பாருங்க 1 டிடர்மினன்ட் ஏபி. அப்ப ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுமாமா. பாருங்க 67ஐயும் 61ஐயும் ப்ராடக்ட் பண்ண போறீங்க. மைனஸ் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 47 இன்டு 87 இன்டு அட்ஜி ஏமா. ஸோ அட்ஜி என்னது, இந்த லீடிங் டயகனல் இடத்த மாத்துவீங்களாமா. அப்ப 61 மேல வந்துடும், 67 கீழே வந்துடும். மற்ற ரெண்டு எலிமெண்ட் சைனை மாத்துங்க. -87 -47 மா. இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 1 67ஐயும் 61ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4087 மைனஸ் 47ஐயும் 87ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4089 வருமா. ஸோ மீதி பக்கத்துல இருந்து அட்ஜியை அப்படியே எழுதிக்கிங்க. ஸோ ஆன்சர் 61 -87 -47 and 67. ஸோ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணா நமக்கு -2 வரும். மைனஸை மேல கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் -1/2 இன்டு அட்ஜி ஏவோட ரிசல்ட் என்னன்னா 61 -87 -47 and 67. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்கம்மா. இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டடாமா. ஓகே. இப்போ அடுத்து ரைட் சைடு பண்ண போறோம். ஸோ ரைட் சைடு யாருன்னா பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்மா. ஸோ டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ டேக்கிங் ரைட் ஆன்சர் என்ன இருக்குன்னா பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். ஸோ நான் பி இன்வர்ஸ் டைரக்டா ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1 டிடர்மினன்ட் ஆஃப் பி இன்டு அட்ஜி பிமா. இது பி இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா எழுதுங்க. 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜி ஏமா. ஓகேவாமா. இப்போ டைரக்டா பண்ணுங்கம்மா. இப்போ இந்த இடத்துல டிடர்மினன்ட் ஆஃப் பி பண்ணுங்க. 1 டிடர்மினன்ட் ஆஃப் பி னா பி மேட்ரிக்ஸ் மேல இருக்காமா. 6 9s are 54. இங்க எழுதிக்கிறேன் 54 மைனஸ் மத்த ரெண்டு பண்ண 7 8s are 7 8s என்னமா வரும், 7 8s are 56. இது முடிஞ்சிச்சாமா. ஸோ அட்ஜி பி எழுத சொல்ல பாருங்க. அட்ஜி பி லீடிங் டைனல் இடத்த மாத்துங்கம்மா. 6 மேல போகும், சாரி 9 மேல போகும், 6 கீழே வந்துருமா. அப்ப 9 மேல
9 மேல 6 கீழே செக் பண்ணிக்கணுமா 9 மேல போயிரும் 6 கீழே வந்துடும் இந்த ரெண்டும் சைனை மாத்துங்க -8 -7 -8 -7 இது வந்து அட்ஜிபி இன்ட்டு 1 by டிடர்மினன்ட் டிடர்மினன்ட் ஏமா மல்டிப்ளை பண்ணுங்கம்மா 3 5s are 15 minus 14 15 minus 14 15 minus 14 into அட்ஜிபிமா ஸோ அட்ஜிபின்னா நமக்கு இங்க 3யும் 5யும் இடம் மாறுமாமா இது ரெண்டும் சைன் மாறும் 5 3 அப்படிதானே ஸோ இங்க நமக்கு 5 வரும் இங்க 3 வரும் இது -7 வரும் அப்படிதானே பாருங்க ஸோ இது -7 இது -2 இது வரைக்கும் ஓகேவா பாருங்கம்மா சரி மேல பார்த்து எழுதியிருக்கேன் இது வரைக்கும் ஓகேவாமா எஸ் இப்போ என்ன பண்ணுங்க இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க இதோட ஆன்சர் 1 by -2 ஸோ மீதி உள்ள மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கங்க 9 -8 -7 6 இன்ட்டு இதோட ஆன்சர் 1 by 1 ஸோ மீதி ரிமைனிங் 5 -7 -2 3மா இப்போ இந்த வெளியே உள்ள இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா -1 by 2 வருமாமா ஈக்குவல் டு -1 by 2 வரும் இப்போ என்ன பண்ணுங்க காலம் அண்ட் ரோ காலம் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் ஆன்சர் 9 5s are 45 பிளஸ் நமக்கு 16 அடுத்து 9 7s are -63 -24 அடுத்து செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ணுங்க -35 -12 மா அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் +49 +18 மா ஸோ இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -1 by 2 இன்ட்டு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க வாட் இஸ் ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க வாட் இஸ் ஆன்சர்மா 45 + 16 61 வருமாமா வெரி குட்மா -63 -24 -63 -24 very good -87 -35 -12 very good -47 49 + 18 49 + 18 very good ma 67 இதான ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோமா இப்போ ஈக்குவேஷன் 1 ஓட ஆன்சரும் ஈக்குவேஷன் 2 பாருங்க எப்படி இருக்குமா -1 by 2 61 -47 சோ ரெண்டுமே சேமா இருக்குதாமா ரெண்டுமே சேமா இருக்குதாமா yes therefore from equation 1 is equal to equation number 2 அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் AB whole inverse is equal to B inverse into A inverse சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்மா இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா ஓகேமா நெக்ஸ்ட் சம் போலாமாமா இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்குது எக்ஸாம்பிள் சம் பண்ணலாமா ஓகேமா சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் ஒரு சம் இருக்குது சோ அந்த சம் பண்ண போறோம் பாத்துட்டே வாங்கம்மா ஓகே ஃபைன் சோ எக்ஸாம்பிள் சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு 14 சம் சோ சேம் சிமிலர் மாடல்ல இருக்குது சோ ரொம்ப சிம்பிள் சம் தான்மா சோ ஸ்டார்ட் பண்ணலாமா எக்ஸாம்பிள் சம் 14 எக்ஸாம்பிள் சம் 14 ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகேமா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்கன்னா A B the whole inverse இருக்காங்க சாரி நான் டிரான்ஸ்போஸ் போட்டேன் சோ whole inverse நம்ம பிராக்கெட் குள்ள யார் இருக்காங்க A B இருக்காங்க ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் A மேட்ரிக்ஸ் 2 3 1 -4 so again into B matrix 1 -2 -1 3 ஓகேமா இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுங்க நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க
ஸோ ப்ராடக்ட் பண்ணி எப்படி ப்ராடக்ட் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ரோவை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே ரோவை சூஸ் பண்ணீங்க. செகண்ட் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து காலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா first row and first column, so 2 minus 3, first row and second column minus 4 plus 9. At the second row, first column 1 plus 4, second row and second column minus 2 minus 12. இதனுடைய simplification answer நீங்க பாத்தீங்கன்னா answer minus 1 and 5 and 5 and minus 14. So A into B answer right check பண்ணிக்கங்கம்மா. AB அப்படிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணது ரைட்டாமா செக் பண்ணிக்கங்க. ஓகேமா, இப்போ எனக்கு என்ன வேணும்? AB the whole inverse. ஸோ டேரக்டா எழுதிக்கிறேன். ஸோ AB the whole inverse is equal to formula 1 by determinant of AB into HG AB. இதான் ஃபார்முலா. ஸோ டேரக்டா எழுதுங்க. ஸோ 1 by ஸோ டிட்டர்மினன்ட் போடுங்க. 1 into 14 answer 14 minus 5 5s are 25 இந்த HGAB அப்படிங்கிறது என்னன்னா இந்த லீடிங் டயகனலை இடத்தை மாத்துங்க. ஸோ -14 -1 மற்ற ரெண்டு எலிமெண்ட் சைனை மாத்துங்க. ஸோ -5 இங்க நமக்கு -5 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -9 வருமாமா? ஸோ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 9 வருமா? கரெக்டா நான் சொன்னது. 1 by 25 இருந்து 14 கழிச்சா 9 ஆமா? என்ன வரும்? நான் சும்மா 9 சொன்னேன், 9 வரும். 25 இருந்து 14 கழிச்சா எவ்வளவுமா? நோ சார். அப்ப வாட் இஸ் த ஆன்சர்? என்ன ஆன்சர்மா? இல்லம்மா, இல்ல 25 இருந்து 14 கழிச்சீங்கன்னா எவ்வளவுமா வரும்? நீங்க செப்பரேட் பண்ணி சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே, நான் வெயிட் பண்றேன். நோ ப்ராப்ளம். இல்லம்மா, இல்ல, பொறுமையா பாருங்க. நோ. ஓகே, சோ வாட் இஸ் த ஆன்சர்? நோ, இல்ல. ஏமா 25 தானம்மா? 14 செப்பரேட் பண்றீங்களா? 5ல இருந்து 4 போச்சுன்னா 1, 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. ஆன்சர் -11 தானமா வரும். ஓகே ஓகேம்மா, கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் தான் நம்ம எக்ஸாம்ல பண்ணக்கூடாது, சரிங்களாமா? இப்போ அடுத்து இங்க -14, இங்க -5, இங்க -5, இங்க -1. இந்த மைனஸ் உள்ள கொண்டு பெருக்கிடுங்கம்மா. ஸோ இப்போ ஆன்சர் 1 by 11 இன்ட்டு, ஸோ எல்லாமே என்ன பண்ணுங்க, பாசிட்டிவா மாத்தி விட்டுருங்க. 14 5 5 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஓகேவா பாருங்கம்மா? ஈக்குவேஷன் 1 ஓகேவாமா? ஓகே ஓகே, ஃபைன்மா. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸோ ரைட் சைடு பண்ண போறோம் B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ். சரியாமா? பாருங்க. ஸோ B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ், B inverse into A inverse. So what is the formula? 1 by determinant of B into HB. அப்படிங்கிறது B inverse formula. What is the A inverse formula? 1 by determinant of A into HGA. சரிங்களாமா? is equal to 1 by determinant of B மா. So B matrix determinant போடுங்க. So answer 1 3 is 3. அங்கே இருக்கலாமா? இதை பார்த்து போடுறேன். 1 3 is 3 minus 2. So 1 3 is 3, so minus 2. சரிங்களாமா? இன்டு HB போடுங்கம்மா. HB னா இந்த ரெண்டு இடத்தையும் மாத்துங்க. ஸோ 3 மேல வரும், 1 கீழே வரும். இந்த ரெண்டுக்கும் சைன் மாத்துங்க. ஸோ 2 1 இன்ட்டு இன்ட்டு அடுத்து 1 by டிட்டர்மினன்ட் A. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா ஆன்சர் -8 -8 -1 3
is 3 minus 3 into அட்ஜி ஏ போட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் சைனை எடுத்து மாத்துங்கம்மா -4 இது நமக்கு 2 வரும் இந்த ரெண்டுக்கும் சைனை மாத்துங்க ஸோ -3 and -1 -3 and -1 சரியாமா இப்போ இதை நீங்க ஃபர்தரா -11 is the right answer ஸோ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் 1/1 ஸோ இன்ட்டு ஸோ 3 2 1 1 இன்ட்டு இதோட ஆன்சர் -1/11 அந்த மைனஸ் என்ன கொண்டு போயிடுமா ஸோ இன்ட்டு -4 -3 -1 and +2 இப்போ இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ ஆன்சர் -1/11 into first row and first column so -12 -2 அடுத்து first row second column -9 +4 second row first column -4 -1 second row second column so -3 +2 மா இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் பாருங்க is equal to -1/11 into -14 -5 -5 -1 இந்த மைனஸ் உள்ள கொண்டு பெருக்கிடுங்கம்மா ஆன்சர் 1/11 into ஸோ எல்லாமே சைன் மாறிடும் 14 5 5 1 ஸோ இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 மா இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆன்சரும் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆன்சர் எப்படிமா இருக்குது சேம் தானேமா 1 2 சேமா இருக்காமா எஸ் அப்போ 1 is equal to 2 1 is equal to 2 therefore a b the whole inverse equal to b inverse into a inverse hence proved இது வெரிஃபை ஆயிட்டு இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா ஓகே அல்ஹம்துலில்லாஹ்மா சோ நெக்ஸ்ட் 13வது क्वेश्चन மா next 13வது question so 13வது question இதுவும் சேமா தான் இருக்கும் so முதல்ல 15th question முடிச்சிரோமா அடுத்து 13வது question முடிக்கலாம் இன்ஷாஅல்லாஹ் முடிக்கலாம் 15th question முடிச்சிரோமா ஓகே அல்ஹம்துலில்லாஹ் okay 15th question என்ன சொல்றாங்க பாருங்க show that A is the given matrix satisfy the equation A square minus 4A plus I is equal to O here I is 2 cross 2 identity matrix O is 2 cross 2 0 matrix using this equation இந்த equation பயன்படுத்தி find A inverse A inverse கண்டுபிடிங்க சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் சம் தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் சோ இங்க உள்ள லெஃப்ட் சைடு ஆன்சர் இருக்குலமா இதை வந்து என்ன பண்ண போறேன் நான் வந்து சமன் ப்ரூஃப் பண்ண போறேன் ஒரே நிமிஷமா ஓகேமா இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம 0 ன்னு சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் இதுல உள்ள லெஃப்ட் சைடு எழுதிக்கணுமா சோ வாட் இஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னமா இருக்குது a ஸ்கொயர் minus 4a plus I so a ஸ்கொயர் என்ன அர்த்தம் a மேட்ரிக்ஸ் ரெண்டு வாட்டி எழுதணும் so a மேட்ரிக்ஸ் யாரு ஈக்குவல் போட்டு எழுதிக்கிறேன் 2 3 1 2 again 2 3 1 2 சரியாமா so a மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு minus 4 into so what is the a matrix answer 2 3 1 2 அடுத்து plus I அப்படிங்கிறது I is called as 2 cross 2 identity matrixனால இதோட ஆன்சர் 1001 ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா சோ எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க first row first column so 4 plus 3 first row second column 6 plus 6 second row first column so 2 plus 2 second row second column 3 plus 4 சரியாமா minus 4 மட்டும் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கம்மா so 8 12 4 8 plus அடுத்து 1001 இப்போ இது ஃபர்தரா என்ன பண்ண போறீங்க சிம்பிளிஃபை பண்ண போறீங்க ஆன்சர் 7 12
4 7 மைனஸ் ஒன்று பெருக்கிறீங்கம்மா. அப்போ இது பிளஸ்ஸா மாறிடும். மைனஸ் ஒன்று பெருக்குன்னா -8 -12 -4 -8. ஸோ கடைசி பிளஸ் 1 0 0 1. ஸோ எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி பாருங்க. 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8, -8 கூட்டினா ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0மா, செக் பண்ணிக்கங்க. செகண்ட் எலிமெண்ட் பிளஸ் 12 -12 0, 0வை 0 கூட கூட்டினா அகெயின் 0. அடுத்து செகண்ட் ரோ வாங்க. 4 -4 0, 0 0னா இங்க நமக்கு 0 வரும். அடுத்து 7, இங்க 1 8, இங்க -8. ஸோ அப்ப இதுவும் 0 இஸ் கால்ட் அஸ் ஓ மேட்ரிக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. பாருங்க, ஸோ நமக்கு ஓ மேட்ரிக்ஸ் வந்துட்டா. அப்ப ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ஸ் ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. ஓகேமா. இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன், இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் 0 வந்துருக்கலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஏ இன்வெர்ஸ் என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாமா. ஸோ இது கிவன் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவல் டு 0. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஏ இன்வெர்ஸ் வரணும் அப்படின்னா நான் எல்லா இதையும் மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ். ஓகே, போத் சைட் ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை என்ன சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ மல்டிப்ளைனா இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் முன்னால போடணும். போஸ்ட் மல்டிப்ளைனா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு பின்னால போடணும். ப்ரீயா பண்றோம். ஓகேவா. அப்போ ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைட். இங்க பாருங்க, இது கூட ஏ இன்வெர்ஸ் பெருக்கிறேன். ஏ இன்வெர்ஸ் இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ இன்வெர்ஸ் ஏ பிளஸ் ஏ இன்வெர்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு. ஸோ 0 கூட பெருக்கினா ஆன்சர் 0னா நம்ம ஏ இன்வெர்ஸ் நீங்க போட தேவையில்லை. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும். இது ஒரு ஃபார்முலா படிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் ஏ ஸ்கொயர் இருக்கா, இது எப்படி எழுதலாம்னா ஏ இன்வெர்ஸ் ஸோ ஏ இன்டு ஏன்னு எழுதலாமா. இப்போ நல்லா விளங்கணும். இதுல ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் அதே மேட்ரிக்ஸையும் பெருக்க சொல்ல நமக்கு ஆன்சர் ஐ வருமா. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பெருக்கினா ஆன்சர் ஐ. இந்த ஐ கூட நீங்க ஏ மேட்ரிக்ஸை பெருக்கிறீங்க. எப்பவுமே ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் பெருக்கினா ஏ வரும், பி மேட்ரிக்ஸ் பெருக்கினா பி வரும். சரிங்களா. அப்ப இது ப்ராப்பர்ட்டி மறந்துடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இதனோட ஆன்சர் யாருன்னா வெறும் ஏன்னு வர போதுமா. -4 ஏ இன்வெர்ஸ் ஏயும் பெருக்குனா ஏ இன்வெர்ஸ் ஏ வாட் இஸ் ஆன்சர் நமக்கு ஐன்னு சொன்னா மறந்துடக்கூடாது. எப்பவுமே ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸோட பெருக்க சொல்ல ஆன்சர் ஐன்னு வரும், மறந்துடாதீங்க. அப்ப செகண்ட் ஒன் ஆன்சர் ஐ. இப்ப அடுத்து சோ ஏ இன்வெர்ஸ நீங்க ஐ கூட பெருக்குனா ஆன்சர் ஏ இன்வெர்ஸ் வரும். அப்போ கடைசி ஆன்சர் ஏ இன்வெர்ஸ் வரும் ஈக்குவல் டு ஓமா. நம்ம ஏ இன்வெர்ஸ் தானே வேணும். அப்ப இந்த ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைனா போயிடும். அப்ப ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஸோ 4ஐங்கிறது பிளஸ்ல நமக்கு மாறும், ஏங்கிறது நமக்கு மைனஸ்ல மாறும். இப்போ இந்த 4 அப்படி போடுங்க. ஸோ ஐங்கிறது 1 0 0 1 ஸோ மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் யார் மேல கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஆன்சர் யாருன்னா 2 3 0 சாரி 1 2. சரியாமா. அப்படி எழுதிக்கிற பாருங்கம்மா 2 3 1 2. இப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 0 0 4 மைனஸ் இந்த ஏ மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்கம்மா. சோ 2 3 1 2. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நீங்க சப்ராக்ட் பண்ண போறீங்க. சோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி ஆன்சர் அப்படின்னா 4ல இருந்து 2 கழிச்சா 2 0 -3னா உங்களுக்கு -3 0 -1னா -1 4 -2னா ஆன்சர் நமக்கு 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா.